சன் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்பில் அடுத்ததாக வெளியே வர இருக்கிற படம் தலைவர் 171. இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. ஆல்ரெடி அவர் கொடுத்த லியோ மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் மூவி. பொய்யான தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அதிகமான வசூல் பண்ணுச்சு. 300 கோடி 500 கோடிங்கிற மாதிரிலாம் கதையை கிளப்பி விட்டாங்க. பட் இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 100 கோடிக்கு உள்ளே கூட வசூல் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. அடுத்ததாக அவர் ஸ்கிரிப்டோட டைரக்ஷனில் பண்ணுற ஒரு படம் இந்த தலைவர் 171. இந்த படத்தில் சமீபத்தில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸ்ருதி ஹாசன், கமலஹாசனுடைய மகள் ஸ்ருதி ஹாசன் இந்த படத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு. அநேகமாக ஜோடியாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த படத்தில் வந்து மியூசிக் அனிருத் தான் பண்ணுறாரு. சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோடைய படங்களில் அனிருத் வந்து பெரிய அளவில் சம்பவம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஹுக்கும் பாடல் மிகப்பெரிய வெற்றி ஜெயிலரில். அதை தொடர்ந்து ஜெயிலர் 2ஆம் பாகம் கூட சன் பிக்சர்ஸில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வேட்டையன் ரிலீஸ் ஆகுது அடுத்த அக்டோபர் மாதம்னு நினைக்கிறேன். அது ரிலீஸ் டேட்டும் கொடுத்துட்டாங்க. ஷூட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தலைவர் 171 படத்தோடைய டைட்டில் வர்ற 22ஆம் தேதி டீசர் வடிவில் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. டைட்டில் டீசர் 22ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. சீக்கிரமாக அந்த படத்துடைய அடுத்த அப்டேட் எதிர்பார்க்கலாம்.